அட பாவமே ஆர்சிபி 5வது பிளேஸ்ல முழுசா ஒரு நாள் கூட தங்கல. அதுக்குள்ள டெல்லி எல்எஸ்ஜி மிதிச்சு 7வது பிளேஸ்க்கு தள்ளிட்டான். இதுல எங்க இருந்து நீ சிஎஸ்கே அடிச்சு பிளே ஆஃப்ஸ்குள்ள போய் என்னத்த புடுங்க போற? இதெல்லாம் நமக்கு தேவையாடா ஆர்சிபி. ஆனா சிஎஸ்கே நீங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள போய் மட்டும் என்னடா பண்ண போறீங்க? பிளே ஆஃப்ஸே வந்துருச்சு, ஆனாலும் சுத்தமா ஃபார்ம்கே வராத பேட்ஸ்மேனும் பவுலரும் வச்சு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோத்துறீங்க. சிஎஸ்கே வழக்கமா உங்க மேட்ச் எல்லாம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த வருஷம் உங்களை பார்த்தாலே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குடா எனக்கு. ஆனா கேகேஆர் எங்கடா இருந்தீங்க? சத்தமே இல்லாம முதல் டீமா பிளே ஆஃப் செலக்ட் ஆயிட்டீங்க. ஆர்ஆர் வரிசையா 4 தர்மடி வாங்கினாலும் அசராம செகண்ட் பிளேஸ்ல நின்று குவாலிஃபை ஆயிட்டான். எஸ்ஆர்ஹெச் மேட்சே ஆடாம 3rd பிளேஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டான். ஆனா 4th பிளேஸ்ல சிஎஸ்கே ஆர்சிபியான்னு தெரியாம அந்த ஒரு மேட்ச் தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஆர்சிபி 18ஆம் தேதி 18வது ஓவர்ல 18 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாதான் 18வது நம்பர்காரன் உள்ள போக முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சிபி இவனுங்க எல்லாம் கூட பரவாயில்லைங்க. மும்பைன்னு ஒருத்தர் இருந்தான், கேப்டனை மாத்திரன்னு மாத்தி தடுக்கி அதில் பாதாளத்தை விழுந்தவன், அன்னைக்கு விழுந்தவன் தாங்க